வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? அதோட சேர்ந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்புறோம்ங்கிற அறிவிப்புகளும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நிதி உதவிகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 12,000 ரூபாய். அடேங்கப்பா, இந்த ஒரு நம்பர் தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புயலையே கிளப்பிட்டு இருக்கு. மத்திய அரசிடமிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஆனா இதுல எந்தளவுக்கு உண்மை இருக்கு? அப்போ நிஜமாவே ஒவ்வொரு குடும்பத்தோட பேங்க் அக்கவுண்ட்லயும் இந்த 12,000 ரூபாய் டெபாசிட் ஆக போகுதா? இது என்ன புது ஸ்கீம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு தான் என்ன? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில இப்ப நாம தேடலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த 12,000 திட்டம் உண்மையா பொய்யான்னு பாப்போம். அப்புறம் தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த அரசியல் பணப்பந்தயம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆபரேஷன் 12Kன்னு சொல்றாங்களே, அதோட பின்னணி என்ன? நீங்க இதுக்கு தகுதியானவரான்னு எப்படி செக் பண்றது? அப்புறம் இத தவிர வேற என்னென்ன வாக்குறுதிகள்லாம் வாரி இறைக்கிறாங்க? கடைசியா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். அந்த 12,000 ரூபாய் டெபாசிட் மாநில அரசியலையே உலுக்கிட்டு இருக்கிற லேட்டஸ்ட் வாக்குறுதி இதுதான். விஷயம் என்னன்னா, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல மத்திய அரசு மொத்தமா 12,000 டெபாசிட் பண்ண ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம். அதாவது ஓட்டு வாங்குறதுக்கு இது ஒரு நேரடி முயற்சிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த 12,000 வாக்குறுதிங்கிறது தனியா திடீர்னு முளைச்சதில்ல. தமிழ்நாட்டுல ஏற்கனவே கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய பண பந்தயமே நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு அடுத்த கட்டமா தான் இதை நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்களேன், ஆளுங்கட்சியான திமுக குடும்ப தலைவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு போட்டியா எதிர்க்கட்சியான அதிமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் இவ்வளவு தர்றோம்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இந்த 2 பேரோட போட்டிக்கு நடுவுல தான் இப்ப மத்திய அரசும் நாங்களும் தர்றோம்னு களத்துல குதிச்சிருக்கு. இந்த சாட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். திமுகவோடது ஒரு தடவை கொடுக்கற 5,000 ரூபாய், பாஜகவோடது ஒரு தடவை கொடுக்கற 12,000 ரூபாய். ஆனா அதிமுகவோட வாக்குறுதி வருஷத்துக்கு 24,000 வருது. பாருங்க, வாக்காளர்களை கவர யார் அதிகமா தர்றதுன்னு ஒரு போட்டியே நடக்குது. சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த ஆபரேஷன் 12Kன்னு சொல்றாங்களே, இது உண்மையிலே புதுசா கொடுக்க போற பணமா, இல்ல இதுல வேற ஏதாச்சும் கணக்கு இருக்கா? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த 12,000 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு புதுசா வர்ற பணம் கிடையாது. இதுக்கு பேர் தான் ஆபரேஷன் 12K. அதாவது ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிற பல மானியங்களை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய தொகையா உங்க கண்ணுக்கு காட்டுற ஒரு முயற்சி. சொல்லப்போனா இது ஒரு ஸ்மார்ட்டான பேக்கேஜிங், அவ்வளவுதான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த 12,000 ரூபாயை நாம பிரிச்சு பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, உங்க சிலிண்டருக்கான மானியம். 2வது, விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம். 3வது, உர மானியம். இதுல முதல் 2ம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா பணமா வந்துரும். ஆனா அந்த உர மானியம் மட்டும் நீங்க உரம் வாங்கும்போது தள்ளுபடியா கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தா வர கணக்கு தான் அந்த 12,000 ரூபாய். சரி, இந்த பணம் எப்படி உங்க கைக்கு வந்து சேரும்? அதுக்கு தான் DBTன்னு சொல்லப்படுற நேரடி பலன் பரிமாற்ற முறையா பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நடுவுல எந்த இடைத்தரகரும் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணம் நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். சரி, பணம் வருதுன்னு சொல்லியாச்சு. ஆனா அதுக்கு நாம தகுதியானவரா இருக்கணுமே. இந்த பலன்கள் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்க சில விஷயங்களை சரியா செஞ்சிருக்கணும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் EKYC. நிறைய பேருக்கு இத பத்தி சரியா தெரியறதில்ல. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த அரசு மானியமா இருந்தாலும் சரி, அது உங்க அக்கவுண்ட்டுக்கு வரணும்னா இந்த EKYCய நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதாவது உங்க ஆதார் கார்டை வச்சு ஒரு டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதை நீங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துல ஈஸியா செஞ்சுக்கலாம். சரி, இந்த PM கிசான் திட்டத்துக்கும் கேஸ் மானியத்துக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆதார் கார்டு, அது பேங்க் அக்கவுண்டோடையும் கேஸ் கனெக்ஷனோடையும் லிங்க் ஆகியிருக்கணும். அப்புறம் உங்க பேங்க் பாஸ்புக், பட்டா, சிட்டா மாதிரி நில ஆவணங்கள், உங்க ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் OTP வரதுக்கு ஒரு ஃபோன் நம்பர். இதெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உர மானியம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. அது உங்க அக்கவுண்ட்டுக்கு பணமா வராது. நீங்க ஒரு கடைக்கு போய் உரம் வாங்கும்போது அங்க இருக்கிற மிஷின்ல உங்க கைரேகைய வைப்பீங்க. வெச்ச உடனே அரசாங்கம் தர மானிய தொகை அந்த பில்லில் இருந்து கழிஞ்சிடும். நீங்க பாக்கி பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிள். இந்த உரைமானிய தள்ளுபடிய பெற உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நில ஆவணங்கள் மாதிரி சில பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்.
இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 12,000 ரூபாய் திட்டம்ங்கிறது ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இன்னும் நிறைய நிதி வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ட்ரெண்டோட சின்ன பகுதிதான் சொல்லலாம். உதாரணத்துக்கு முதியோர் பென்ஷனை மாசம் 2,000 ரூபாய் ஆக்குறது, 100 நாள் வேலைய 150 நாளா மாத்துறது, மீனவர்களுக்கான நிவாரணத்தை அதிகப்படுத்துறது, கல்யாணத்துக்கு தங்கம் சேலை தர்றது, ஏன் பொறக்கிற குழந்தைக்கே தங்க மோதிரம் தர்றது வரைக்கும் வாக்குறுதிகள் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி பண வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? இதோட மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும்? சொல்லப்போனா இது வெறும் தேர்தல் நேரத்துல வர்ற அறிவிப்பு மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான். குறிப்பா பெண் வாக்காளர்களை குறிவச்சு நேரடியா பண உதவி செஞ்சு அவங்கள தங்களோட நிரந்தர வாக்கு வங்கியை மாத்திக்கணுங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான அரசியல் கணக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். மக்களோட நலனுக்காக கொண்டு வர்ற திட்டங்கள் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்தியா மாறும்போது இதனால நீண்ட காலத்துல உண்மையிலே யாருக்கு லாபம்? மக்களுக்கா இல்ல அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.